வணக்கம், சிவம் ப்ராப்பர்ட்டிலேருந்து விஜய். இப்போ நம்ம பார்க்கக்கூடிய ப்ராப்பர்ட்டி 5 ஏக்கர் 30 சென்ட் ஃபார்ம் லேண்ட். இதோட ஃபுல் டீட்டெயில் பார்ப்போம் வாங்க. ப்ராப்பர்ட்டி எங்கே லொக்கேட் ஆகுது பார்த்தீங்கன்னா, செங்கல்பட்டு மாவட்டம் செய்யூர் வட்டம் கூவத்தூர் வில்லேஜில் ப்ராப்பர்ட்டி லொக்கேட் ஆகுது. சென்னையிலேருந்து வரும்போது 70 கிலோமீட்டர், பாண்டிச்சேரியிலேருந்து வரும்போது 65 கிலோமீட்டரில் ப்ராப்பர்ட்டி லொக்கேட் ஆகுது. சென்னையிலேருந்து வரும்போது ரைட் ஹேண்ட் சைடில் ப்ராப்பர்ட்டி இருக்குது, சிக்கு ஆப்போசிட்டில் இருக்குது. ப்ராப்பர்ட்டி முழுவதும் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே மரமாக தான் இருக்கும். தென்னை மரம், மாமரம், கொய்யா, சப்போட்டா, இந்த மாதிரி எல்லா வகையான மரங்களும் இருக்குது. மாமரத்திலே பார்த்தீங்கன்னா 7 வகையான மாமரம் இருக்குது. தென்னை மரத்தில் பார்த்தீங்கன்னா 3 வகையான மரம் இருக்குது. செவ்வல் நீர், குட்டை நெட்டை, நாட்டு இளநீர், இந்த மாதிரி 3 வகையான இளநீர் மரம் இருக்குது. ப்ரைஸ் எவ்வளோ சொல்கிறாங்க பார்த்தீங்கன்னா, ஒரு சென்ட் 1,20,000 ரூபாய் சொல்கிறாங்க. நீங்கள் நேரடியாக ஓனரை பார்த்து நெகோஷியபிள் பண்ணியும் ப்ராப்பர்ட்டியை வாங்கிக்கலாம். ப்ராப்பர்ட்டி முழுவதும் பார்த்தீங்கன்னா நீங்கள் எந்த பக்கம் பார்த்தாலுமே ஃபுல் க்ரீனிஷாக தான் இருக்கும். அந்தளவுக்கு ப்ராப்பர்ட்டி சூப்பராக இருக்கும். 5 ஏக்கர் 30 சென்ட்டுக்குமே ஃபுல்லாகவே பைப் லைன் போட்டு வச்சுருக்காங்க. எல்லா மரத்துக்கு அடியிலுமே பைப் லைன் வந்துடும். நீங்கள் ப்ராப்பர்ட்டியிலேருந்து எந்த பக்கம் பார்த்தாலுமே ஃபுல் க்ரீனிஷாக தான் தெரியும். எல்லா பக்கமும் மரங்களாக சூழ்ந்து இருக்கும். நீங்கள் எந்த மரமும் வைக்க வேண்டிய தேவை இருக்காது. தென்னை மரம் பார்த்தீங்கன்னா எல்லாமே நல்லா காய்க்கக்கூடிய மரம். இந்த மரம் பார்த்தீங்கன்னா செவ்வல் நீர் மரம். இது கூவத்தூரில் பார்த்தீங்கன்னா இந்த ப்ரைஸில் உங்களுக்கு எங்கேயுமே ப்ராப்பர்ட்டி கிடைக்காது. ஈசிஆர்லேருந்து 200 மீட்டர்லேயே ப்ராப்பர்ட்டி வந்துடும். ஃபுல்லாகவே ஃபார்மாக உங்களுக்கு எங்கேயுமே கிடைக்காது. ப்ராப்பர்ட்டிக்கு பேக் சைடில் பார்த்தீங்கன்னா சின்னதாக ஒரு பாலாறு போகுது. நமக்கு எந்த டிஸ்டர்பன்ஸுமே இருக்காது. மேடாக தூக்கி தான் இருக்குது நம்ம ப்ராப்பர்ட்டி. எல்லா மரங்களும் நல்ல வளமாக இருக்குது. இந்த ப்ராப்பர்ட்டி பார்த்திங்கன்னா மெயின்டைன் பண்ணாமல் இருக்காங்க. மெயின்டைன் பண்ணாமல் இருக்க வச்சு இவ்வளோ வளமாக இருக்குது. நம்ம மெயின்டைன் பண்ணால் ப்ராப்பர்ட்டி இன்னும் நல்லாயிருக்கும். நம்ம ப்ராப்பர்ட்டிக்கும் அந்த பாலாத்துக்கும் எவ்வளோ மேடு இருக்குதுன்னு பாருங்கள். இவ்வளோ மேடு இருக்குது. ஈசிஆர்லேருந்து ப்ராப்பர்ட்டி பார்த்திங்கன்னா செகண்ட் ப்ராப்பர்ட்டி. பஸ்ஸு போகிறது இருக்குதுங்களா? ஈசிஆருக்கு இவ்வளோ பக்கத்தில் உங்களுக்கு ஃபார்மாக எங்கேயுமே ப்ராப்பர்ட்டி கிடைக்காது. அதுவும் இந்த ப்ரைஸில் உங்களுக்கு கிடைக்கவே கிடைக்காது. மகாபலிபுரத்துலேருந்து பார்த்தீங்கன்னா 25 கிலோமீட்டரில் ப்ராப்பர்ட்டி லொக்கேட் ஆகுது. 500 மீட்டரில் பார்த்தீங்கன்னா ஸ்கூல், ஹாஸ்பிட்டல், மார்க்கெட் எல்லாமே பக்கத்துலேயே இருக்குது. ஐநூறு மீட்டரில் பார்த்தீங்கன்னா கோல்டன் ரெசார்ட்டும் பக்கத்துலேயே இருக்குது. பீச் பார்த்தீங்கன்னா 1 கிலோமீட்டரில் பீச் இருக்குது. இந்த ப்ராப்பர்ட்டியை நீங்கள் வாங்கிட்டீங்கன்னா நீங்கள் எந்த மரமும் வைக்க வேண்டிய தேவை இருக்காது. ஏன்னா எல்லா இடத்துலையுமே மரங்களாக தான் இருக்கும்.
முதலியார்குப்பம் படகு நிலையம் பார்த்தீங்கன்னா 12 கிலோமீட்டரில் இருக்குது. இந்த ப்ராப்பர்ட்டியை பார்த்தீங்கன்னா நீங்கள் 4 பேர் ஷேர் பண்ணியே வாங்கலாம், 5 பேராக இருந்தாலும் ஷேர் பண்ணி வாங்கலாம். அந்த அளவுக்கு ஃப்ரண்டேஜும் இருக்குது. இந்த ப்ராப்பர்ட்டியை நீங்கள் முழுசாக எடுத்துகிட்டு 21 சென்டாக கட் பண்ணியும் நீங்கள் சேல் பண்ணலாம். ப்ராப்பர்ட்டியை ஃபார்ம் லேண்டாகவே அந்தளவுக்கு ப்ராப்பர்ட்டி நல்லா சூப்பராக இருக்குது. பக்கத்தில் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக லேஅவுட் பிரித்து வச்சுருக்காங்க. அவங்க பார்த்தீங்கன்னா ஸ்கொயர் ஃபீட் 1500 ரூபா சொல்கிறாங்க. அந்த மாதிரி நம்ம ஃபார்ம் லேண்டாக 21 சென்டாகவும் பிரித்து கொடுக்கலாம். கெஸ்ட் ஹவுஸ் கட்டுறதுக்கு ஃபேஸும் விட்டுருக்காங்க. ப்ராப்பர்ட்டிக்கு நடுவில் பார்த்தீங்கன்னா ரோடு மாதிரி ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு ப்ராப்பர்ட்டி தேவைப்படுறவங்களுக்கு ஸ்க்ரீனில் தெரிய நம்பருக்கு கால் பண்ணுங்கள். உங்களுக்கு லோ ப்ரைஸில் ப்ராப்பர்ட்டி வாங்கி தரலாம். கொய்யா மரம் பார்த்தீங்கன்னா 30 மரத்துக்கு மேலே இருக்குது. எல்லாமே நாட்டு ரக கொய்யாவும் ஹைப்ரிட் கொய்யாவும் ரெண்டுமே இருக்குது. நீங்கள் சென்னை திருவான்மியூர்லேருந்து வரும்பொழுது மகாபலிபுரம், கல்பாக்கம், காத்தான்கடை, அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா கூவத்தூர் வில்லேஜ் வரும். கூவத்தூர் பஸ் ஸ்டாப்லேருந்து ரைட் ஹேண்ட் சைடில் ப்ராப்பர்ட்டி இருக்குது. தேக்கு மரம் பார்த்தீங்கன்னா காம்பவுண்ட் ஓரங்களில் எல்லா இடத்துலையுமே இருக்குது. தோட்டத்துக்கு நடுவுலையும் தேக்கு மரங்கள் இருக்குது. மொத்தமாக பார்த்தீங்கன்னா 500 தேக்கு மரத்துக்கு மேலே இருக்குது. இந்த ப்ரைஸில் பார்த்தீங்கன்னா இப்போ எங்கேயுமே ப்ராப்பர்ட்டி கிடைக்கிறதில்ல. ஏன்னா நியூ ஈசிஆர் போட ஆரம்பிச்சிட்டாங்க, 6 வழிச்சாலை. அதிலேருந்து பார்த்தீங்கன்னா இந்த ப்ரைஸில் ப்ராப்பர்ட்டியே கிடைக்கிறதில்ல. இன்னும் 1 வருஷம் கழித்து பார்த்தீங்கன்னா இந்த ப்ராப்பர்ட்டிலாம் உங்களுக்கு வேறு மாதிரி ப்ரைஸ் போகும். இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி ப்ராஃபிட் கிடைக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த ப்ராப்பர்ட்டி பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான ஒரு ப்ராப்பர்ட்டி. நீங்கள் ஃப்யூச்சரில் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் ப்ராப்பர்ட்டியை வாங்கின ஒரு ஃபீல் இருக்குது உங்களுக்கு. நீங்கள் இந்த ப்ராப்பர்ட்டி எடுத்துட்டோம் ஒரு ஏக்கராக பிரித்து கொடுத்தாலும் 2,50,000 ரூபாய்க்கு கம்மியாக இந்த ப்ராப்பர்ட்டி போகாது. அந்த அளவுக்கு ப்ராப்பர்ட்டி சூப்பராக இருக்கும். நீங்கள் இந்த இடத்த விசிட் பண்ணி உங்களுக்கு இடம் பிடிச்சிருந்தால் நெகோஷியபிள் பண்ணியும் ப்ராப்பர்ட்டியை வாங்கி தரலாம். சென்னையிலேருந்து பார்த்தீங்கன்னா 70 கிலோமீட்டரில் இந்த ப்ரைஸில் உங்களுக்கு எங்கேயுமே ப்ராப்பர்ட்டி கிடைக்காது. இந்த மண் வளம் பார்த்தீங்கன்னா ஆற்று மண் தான் இது. நீங்கள் வீடு கட்டுறதாலும் இந்த மண்ணத்தை கட்டிக்கலாம். தண்ணி குடிக்கிற தண்ணியும் சூப்பராக இருக்கும். நெல்லிக்காய் மரமும் இருக்குது, அரை நெல்லிக்காய் மரம். பலா மரமும் 2 இருக்குது. மெயின் கேட் பார்த்தீங்கன்னா இதுதான். நீங்கள் ஸ்ட்ரைட்டாக போய் லெஃப்ட் எடுத்தீங்கன்னா ஈசிஆர் 200 மீட்டரில் ஈசிஆர் இருக்குது. இந்த பக்கம் ஸ்ட்ரைட்டாக போனீங்கன்னா ஈசிஆரும் போகலாம். பவுஞ்சூர், மதுராந்தகம், செங்கல்பட்டு அந்த ரூட்டும் போகலாம். உங்களுக்கு இந்த இடம் பிடிச்சிருந்தால் ஸ்க்ரீனில் தெரிய நம்பருக்கு கால் பண்ணுங்கள். இந்த இடத்தோடைய டீட்டெயில் தர்றதுக்கு நான் தயாராக இருக்கேன். தேங்க்யூ.